வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் டாக்டர் ரங்கராஜன் ஃப்ரம் சென்னை. ஐ மீன் அகாடமிக் லைஃப். நான் ப்ரொஃபஸர். இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் அகாடமிக்கு வந்து ஒரு 15 வருஷமாச்சு. கம்பெனியில் ஒரு 25 வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 15 இயர்ஸாக வந்து ஐ ஒர்க்ட் இன் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஐ எம் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி அண்ட் ட்ரெய்னர். பல காலேஜுக்கு போயிருக்கேன். இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிற ஒரு எபிசோடு வந்து மனமே கண்ணாடி, அந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கனாக்கா என்னோடய முதல் ஸ்லைட் நான் போட்டிருக்கேன், பேலன்ஸ் ஷிஃப்ட் ஆஃப் லைஃப். நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய விஷயங்கள் வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். வி ஹேவ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். நம்மளோட சுமை என்ன, நம்மளோட கடன் என்ன, நம்ம சொத்துக்கள் என்னங்கிறது கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே இருக்கும். நம்மளோட சொத்து என்ன பார்க்குறச்சே முதல்ல நம்மளோட வீடு, நம்மளோட குடும்பம், அடுத்து நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நம்மளோட குவாலிஃபிகேஷன், அறிவுத்திறன், நம்மளோட கோல்ஸ், நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சி, நம்மளோட மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சியான ஃபேமிலி, நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட். நம்ம வந்து காலேஜுக்கு போயிருப்போம், வேலைக்கு போயிருப்போம், சொசைட்டியில் ஒரு நல்ல நிலைமையில் இருப்போம். இதெல்லாம் நம்மளோட ஒரு அசெட்ஸ். கடைசியில் பார்த்திங்கனாக்கா இது எல்லாத்துக்கும் தாண்டி நம்மளோட பிக்கெஸ்ட் அசெட் என்னென்னா நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில், நம்ம தினசரி வாழ்க்கையில் மன அமைதிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றெல்லாம் இருக்கும், பணம் காசு இருக்கும், குடும்பம் இருக்கும், நல்லா படிச்சிருப்போம், நல்ல டேலண்ட் இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் டே வேர் இஸ் தட் பீஸ் ஆஃப் மைண்ட் தட் வி ஆர் லாங்கிங் ஃபார். இது வந்து நம்மளோட சொத்துக்கள். மன அமைதி இருந்தாலே வந்து மற்றெல்லாம் தானாக வந்து ஒழுங்காக இருக்கும். அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு தராசில் பாகங்கள் போட்டிருக்கு. மன அழுத்தம், நெகட்டிவ் தாட்ஸ், அன்னெசரியாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் தேவையில்லாத உறவுகள், நிறைய நேரம் வந்து டிவி ஸ்க்ரீன் பார்க்குறது, மொபைல் ஸ்க்ரீன் பார்க்குறது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், முக்கால்வாசியான ஒரு நம்மளோட விஷயங்கள் எப்படி வேஸ்ட் ஆகுதுனாக்கா லேசினஸ், வேலை செய்யாமல் சோம்பேறியாக உட்காந்துட்டு, ப்ளஸ் வந்து நேரத்தை வீணாக்கிண்டு, இதெல்லாம் வந்து என்ன நம்மளோட சக்தியை வீணடிச்சிடும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கோபம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு வெறுப்பு உணர்ச்சி, தேவையில்லாமல் ஒரு கோபம், தேவையில்லாமல் ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து மன அழுத்தம் கொடுக்குறது, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் வந்து வருத்தப்படுறது, அழுறது, மன அழுத்தம் வருது. இதெல்லாம் வந்து சுய பச்சாபதாபம். இது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து அழிச்சிடும், மன அமைதியெல்லாம் போயிடும், எதிர்மறை சிந்தனைகள், நேரத்தை வந்து வீணாக்கிறதுங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ட்ராபேக் அது. ஸோ ஒரு பக்கம் வந்து அசெட்ஸ், ஒரு பக்கம் வந்து நம்மளோட லைபிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்மளோட வாழ்க்கை வந்து மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். இது என்னோடய ஃபேவரட் டாபிக். இது டுடே, இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டுடே இஸ் ப்ரெசன்ட். திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ எ ஒர்க் பெட்டர் தென் எஸ்டர்டே. நேற்றை விட இன்னைய தினத்தில், இந்த நிமிஷத்தில் வந்து நல்லா பண்ணலாம், நேர்த்தியாகவும் பண்ணலாம், திறமையாகவும் பண்ணலாம். தட் இஸ் டெஃபினிஷன் ஃபார் டுடே. இது என்னோடய ஃபேவரட். எந்த ஒரு ட்ரைனிங் பண்ணாலும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கலாம், வேலை பார்க்கலாம், டாப் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கலாம், ஒரு பொறுப்பான பொசிஷன் இருக்கலாம். இன்றைக்கி வாட் இஸ் த டுடே வி ஹவ் காட், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இந்த டுடேங்கிற வார்த்தைக்கு இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். இனி டாபிக் உள்ளே வந்துட்டோம். மைண்ட் இஸ் அ மேஜிக் மிரர். நம்ம உள்ளே என்ன நினைக்கிறோமோ, உள்ளே என்ன ஃபீல் பண்ணுறோமோ, தட் இஸ் வாட் வி ஆர் ஷோயிங் இன் அவர் அவுட் சைட் வேர்ல்ட். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நம்மளோட வார்த்தையில் வரும், ஆக்ஷனில் வரும். இஃப் யூ ஆர் ஆங்க்ரி, இஃப் யூ ஆர் ஹாப்பி, இஃப் யூ ஆர் சாரோ, அக்கார்டிங்லி வி ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருப்போம், நம்ம வெளியில் வந்து சிரிச்சின்னு பேசுவோம், நம்ம கலகலப்பாக இருப்போம், அன்றைக்கி கோவமே இருக்காது. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடந்துடும், அதை வந்து நினச்சுட்டே இருப்போம். நம்ம ஸோ வெளியில் பேசும்போது ஒரு சோர்வாக பேசுவோம், வருத்தமாக பேசுவோம். தர்ஃபோர் நம்ம உள்ளே என்ன நினைக்கிறோமோ நம்ம வெளியில் காமிக்கிறது தான் மிரர். மைண்ட் இஸ் அ மேஜிக் மிரர். ஒரு மேஜிக்கான ஒரு கண்ணாடி அது. ஆனால் உள்ளே என்ன நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். மகிழ்ச்சியாக இருக்கமா, இல்லை நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கமா, இல்லை ரொம்ப கோபமாக இருக்குமா, அதை பொறுத்து தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட வார்த்தைகள் எல்லாம் வெளியே வருது. நம்ம வெளியே வரைச்சி என்ன காமிக்கிறோம், நம்ம வெளி உலகத்துக்கு வந்து நம்ம வந்து அழறோம், சிரிக்கிறோம், சத்தம் போடுறோம், கோபமாக கத்துறோம். அதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம உள்ளுக்குள் நடக்கிற ஒரு சிந்தனைகள், உள்ளுக்குள்ளே நடக்கிற மனத்தில் உள்ள சிந்தனைகள். தட் இஸ் வாட் இஸ் கால்டு மைண்ட் இஸ் அ மேஜிக் மிரர். மனசில் இருக்கிறது வந்து வெளியே தெரியுது. ஸோ மைண்ட் இஸ் அ
டெஃபினெட்லி மேஜிக் மிரர். வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்மளோட ஆக்ஷன்ஸ் பார்க்குறாங்க, நம்மளோட வார்த்தை கேட்குறாங்க, நம்ம பாடி லாங்குவேஜ் பார்க்குறாங்க. நான் நம்மளோட மனசு தான் வார்த்தையாக வெளிவருது, ஆக்ஷனாக வெளிவருது. லுக் அட் திஸ். சக்ஸஸ், ஃபோக்கஸ், பாசிட்டிவ் மென்டாலிட்டி, ஒர்க் ஹார்ட், க்ரோத், நோ ஃபியர் அண்ட் கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் வந்து மனசில் வந்து ஒரு ஒரு உணர்ச்சிகள் வெளியே வருது. நம்ம என்றைக்குமே வந்து தோல்வி அடையக்கூடாது. தோல்வி அடைஞ்சாலுமே நம்ம வந்து நிமிர்ந்து நிற்கணும். நம்ம வந்து சரிப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் தி ஹார்ட் ஒர்க்குங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் இன் தி வேர்ல்ட் டு ப்ரோக்ரஸ் இன் லைஃப். அது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும். டு டூ த ஹார்ட் ஒர்க் நம்ம வேலையை வந்து கவனமாக பார்க்கணும். நீங்கள் பண்ணுற வேலை ஒரு நிமிஷமாக இருக்கலாம், 10 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை ஒரு சில நாட்களாக இருக்கலாம். ஆனால் வெற்றிக்கு அடையாளமாக்குறது ஒர்க் ஹார்ட் ஒர்க்குங்கிறது. அது எது மூலிமா வருது? ஃபோக்கஸ் மூலிமா வருது. அந்த நம்மளோட ஃபோக்கஸுங்கிறது ஒரு கண்ணோட்டத்தோட எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணுறது தான் வந்து ஃபோக்கஸுங்கிறது. ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருப்போம், ஃபோன் வரும். ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம அடுத்த விஷயம் பார்ப்போம், மொபைல் பார்ப்போம், டிவி பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் வரும். அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக தவிர்க்கப்பட வேண்டியது. தேவையில்லாமல் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாச்சுன்னாக்கா நம்ம க்ரோத் இருக்காது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் வந்து வெற்றி அடைஞ்சு தீரணுங்கிற ஒரு நம்ம தீர்மானத்தில் உட்காந்துருக்கோம். அது ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது? ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் we are not focusing on our goals. நம்ம எதை நோக்கி போகிறோமோ, என்ன பர்பஸோ அது உட்காந்துட்டோம். ஆனால் அது க்ரோத் உண்டான ஒரே வழி வந்து ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது தான். அந்த ஒரு 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த ஒரு கண்ணோட்டத்தோட எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணுறது தான் ஃபோக்கஸுங்கிறது. ஃபோக்கஸ் இருந்தாச்சுனாக்கா க்ரோத் இஸ் டெஃபினட். நம்மளோட வளர்ச்சிங்கிறது டெஃபினட்டாக வரும். அது சந்தேகமே கிடையாது. சக்ஸஸாக இருக்கணுமா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஃபோக்கஸாக இருங்க. ஃபோக்கஸாக இருந்தாங்க க்ரோத் வரும். தவிர அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்டஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு மைண்ட் இஸ் எ மிரர், மைண்ட் இஸ் எ மேஜிக் மிரர். நம்மளோட எண்ணங்கள் வந்து நான் வெற்றி அடையணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டே இருங்க. நம்ம இருந்தபோது பாசிட்டிவ் தாட்ஸ் கட்டாயம் வராது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நம்மளோட மனசுக்குள்ளே வந்து நம்ம எதுக்குமே தேவையில்லை பயப்படக்கூடாது. அப்படி வரும்போது நம்மளோட தன்னம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ஸ் வரும். தேவையில்லாமல் நல்ல விஷயம் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வார்த்தையும் ஆக்ஷனையும் வந்து டிட்டர்மின் பண்ணுறது, தீர்மானம் பண்ணுறது நம்ம எண்ணங்கள் தான். அது சந்தேகமே கிடையாது. அது வந்து ஒரு டீனேஜ் பாயாக இருக்கட்டும், ஒரு வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், லேடியாக இருக்கட்டும், இதில் வந்து ஜாதி மதம் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. நம்மளோட மன எண்ணங்கள் தான் நம்மளோட வார்த்தையாக வருது, ஆக்ஷனாக வருது. ஸோ நம்மளோட வாழ்க்கைக்கு இது வெற்றியான விஷயங்கள் 4. டெஃபினட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், பாசிட்டிவாக இருக்கணும், நோ ஃபியர். நம்மளோட சட்டத்துக்கு புறமாக எதுவும் பண்ணாமல் இருந்தானாக்கா, சொசைட்டிக்கு புறமாக எதுவும் பண்ணாமல் இருந்தாக்கா டெஃபினட்டாக வந்து யாருக்கும் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. பிகாஸ் ஆஃப் தேட் நம்மளோட நோக்கம் சரியாக இருக்குது, நம்மளோட க்ரோத் சரியாக இருக்கும்போது வீல் ஹேவ் தி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அடுத்தடுத்து லெவலுக்கு போயிட்டே இருப்போம். நம்ம இன்றைக்கி வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்போம், நாளைக்கு வந்து வீல் ஹேவ் ஆஃபீஸர் போஸ்ட், இல்லை அடுத்த லெவலுக்கு போவோம். நம்ம சொசைட்டி, பர்சனல் லைஃப்பில், ஃபைனான்ஷியல் லைஃப்பில். ஸோ நம்மளோட வாழ்க்கையை நிர்மாணிக்கிறது, வாழ்க்கையை தீர்மானிக்கிறது வந்து நம்மளோட தாட்ஸும் நம்ம எண்ணங்கள் தான். நான் வந்து ஐ ஹவ் சீன் என்னோட இண்டஸ்ட்ரியல் லைஃப்பில், அகாடமிக் லைஃப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸ் பார்த்துருக்கேன். அடுத்தடுத்து சேலஞ்சஸ் வரும். நான் வந்து படித்தது வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல். அதுக்கு அடுத்தது வந்து கிராஜுவேட் பண்ணேன், தென் எம்பிஏ பண்ணேன், தென் பிஹெச்டி பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு நிலையிலையும் வந்து என்னால் முடியும், நான் பண்ணி காமிப்பேன், கட்டாயம் பண்ணணும். ஐ கேன், ஐ வில் அண்ட் ஐ மஸ்ட். இது வந்து நான் வந்து இது தாரக மந்திரம். அது என்னால் முடியும், நான் கட்டாயம் பண்ணுவேன், பண்ணி தீருவேன். ஏன்னா எனக்கு இலக்கு இருக்குது எனக்கு. ஸோ என்னால் முடியும், நான் பண்ணுவேன், நான் கட்டாயம் பண்ணுவேன். இந்த வார்த்தை வந்து மனசில் பதியணும். மனசில் பதியும் போது இது வந்து ஆக்ஷனாக வரும். லுக் அட் திஸ். நான் வந்து என்னால் முடியும், நான் கட்டாயம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு என்ன ஒரு ரிசல்ட்னாக்கா, இம்பாசிபிள் பிகம்ஸ் பாசிபிள். இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும். ஆனால் ஐயை மாத்திரம் நான் வந்து அடிச்சிருக்கு பாருங்கள். இம்பாசிபிள் பிகம்ஸ் பாசிபிள். இது வந்து முடியவே முடியாது இங்கே நிலையில் தாண்டி, நிலையை கடந்து இது என்னால் முடியுங்கிற வார்த்தைக்கு அந்த நிலைக்கு வரும். அது என்னன்னாக்கா, அது என்ன காரணம்னாக்கா, ஐ வில், ஐ கேன் அண்ட் ஐ மஸ்ட்.
இம்பாசிபிள். என்னால் பண்ண முடியும். ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தேகம், ஒரு பயம். இல்லை நான் வந்து சந்தேகமாக இருக்குது, எனக்கு வந்து இந்த ஸ்கில் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ரிமெம்பர், பயம்தான் வந்து தேவையில்லாத ஒரு பயம். அது FEAR, இந்த வார்த்தை வந்து எடுத்துருங்க. அனாவசியமான பயம், தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது நம்ம. ஸோ நம்ம இந்த 3 வார்த்தைக்கு வந்து மனசில் பதிஞ்சுட்டு இருக்கும்போது இட் பிகம்ஸ் அன் ஆக்ஷன். இது முடியவே முடியாதுங்கிற போது பாசிபிள் ஆகும். எவ்வளோ விஷயங்கள் பார்த்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில், நம்மளோட சகஜ வாழ்க்கையில், நம்ம ஃபேமிலி வாழ்க்கையில், நம்மளோட பொது வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்க்குறோம். இது வந்து இவங்களா பண்ணிருக்காங்க, இந்த லேடியாக பண்ணிருக்காங்க. ஆனால் ஆச்சரியமாக இருக்கு. அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்குறச்சே சாதாரணமாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நான் பண்ணுவேன், என்னால் முடியும், நான் பண்ணி காமிப்பேன், அந்த உறுதியோடு இருக்கும்போது ஒரு டார்கெட்டை அடையும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். இட் இஸ் டிஃபிகல்ட், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் டெஃபினட்டாக வந்து இது நம்மளால் முடியும். அது என்ன காரணம்னா, மனசுக்குள்ளே இந்த 3 டேர்ம்ஸ், ஐ வில், ஐ கேன் அண்ட் ஐ மஸ்ட் பதியணும். உங்களுக்கு 2 பிக்சர் பாருங்கள். நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளால் பண்ண முடியாமல் இருக்கும்போது சந்தேகம் வருது, வேலை கிடைக்கல, நம்மளோட காலேஜில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, இன்ட்ராக்ஷன் சரியாக பண்ண முடியல, எங்கே போனாலும் தோல்வி வருது. ஆனால் இந்த 3 வார்த்தைக்கு அப்புறம் ஐ வில், ஐ கேன் அண்ட் ஐ மஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஒழுங்காக இருக்குது. நம்மளோட வாழ்க்கை வந்து நம்மளுக்கு தேடி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் காரணம்னா மைண்ட் இஸ் எ மேஜிக் மிரர். என்னால் பண்ண முடியாததை இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பண்ணி டிசிப்ளின் பண்ணி நான் ஒழுங்காயிட்டேன். இட் இஸ் பாசிபிள், டெஃபினெட்லி இஸ் பாசிபிள். முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. ஆஃப்டர் ஆல், அவனால் முடியுது, என்னால் ஏன் முடியாது, அந்த ஒரு கொள்கை வேணும், அந்த ஒரு கண்ணோட்டம் வேணும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து என்னால் முடியும், நான் பண்ணி காமிப்பேன், நான் கட்டாயம் பண்ணுவேன். ஸோ இம்பாசிபிள் பிகம்ஸ் தி பாசிபிள். டவுட்டாக இருந்தது, டுடே இட் பிகம் சக்ஸஸ். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம், இதனால் முடியுமா, பிகாஸ் ஆஃப் பயம், ஃபெயில் ஆகிடுமோ, IAS ஃபெயில் ஆகிடுமோ, UPS ஃபெயில் ஆகிடுமோ, ரிட்டன் டெஸ்ட் ஃபெயில் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் எஃபர்ட்ஸ் போடணும். கட்டாயம் எஃபர்ட்ஸ் வந்து ரெகுலராக போடணும். இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு படிக்கலை, இன்றைக்கி நல்ல மார்க் வாங்கிட்டு, இந்த செமஸ்டர் நல்ல மார்க் வாங்கிட்டு, நம்ம இன்றைக்கி நல்ல வேலை பார்த்துட்டு நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் சரியாக வேலை பார்க்கலனாக்கா வந்து இட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். தொடர்ந்து பண்ணணும். நம்மளோட எஃபர்ட், நம்மளோட முயற்சி வந்து தொடர்ந்து பண்ணணும். தட் இஸ் அ பாத் ரூட் ஃபார் தி பாசிபிள். முடியாதுங்கிறது முடிநிலைக்கு வரைச்சி வந்து நம்மளோட முயற்சி, நம்மளோட ஜேர்னி வந்து கன்சிஸ்டன்ட்லி ஷுட் பி எஃபர்ட்ஃபுல். 2 பக்கம் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ப்ளஸ், இன்னொன்று மைனஸ். வாட் இஸ் ப்ளஸ் பர்சனாலிட்டி? பாசிட்டிவ், நிறைய நம்பிக்கை இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, குட் பிளானிங். டெஃபினட்டாக வந்து குட் பிளானிங் இஸ் எ மஸ்ட். இஃப் யூ டோன்ட் பிளான், you don't achieve the targets. If you plan well, you will achieve at least 60% of target. If you fail to plan, you are failure. டெஃபினட்டாக சரி, அது படிப்புக்கும் சரி, நம்மளோட ஃபைனான்ஷியல் பிளானிங்கும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, எஸ்பெஷலி குறிப்பாக சொல்ல போகிறோன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்டில், நம்மளோட அஃபிஷியல் ஆக்குபேஷனில், நம்மளோட கெரியரில் வந்து டெஃபினட்டாக பிளான் பண்ணாமல் இருக்க முடியாது. பிளான் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணி ஆகணும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேங்கிறது எங்கிட்ட ஒரு டைரி இருக்குது. இந்த டைரிங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 years டைரி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன பண்ண லிஸ்ட்டை வந்து ஈவினிங் பார்த்துட்டு ஒரு 70% தான் நான் அடைய முடியும். ஃபார் அ வெரி லாங் டைம் டைரி எடுத்து பார்க்குறச்ச வந்து ஒரு 10 பாயிண்ட் போட்டிருப்பேன். அந்த 10 பாயிண்டில் 7 பாயிண்ட் மேலே, 7 ஒர்க் மேலே என்னால் வந்து முடிக்க முடியாது பிளான் பண்ணியுமே. ஸோ இஃப் யூ டோன்ட் பிளான் யுவர் ஒர்க், இஃப் யூ டோன்ட் பிளான் யுவர் கேரியர், இஃப் யூ டோன்ட் பிளான் யுவர் ஸ்டடீஸ், பாசிபிளி உங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து குட் ஹெல்த். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஹெல்த் இஸ் டோட்டலி கனெக்டட் டு அவர் ஹாப்பினஸ். நம்மளோட ஹெல்த் சரியாக இல்லாட்டி வந்து நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் சரியாக புரியாது, வெளியே போக முடியாது, உடல் சோர்வாடியும், நோய் வரும், மருந்து சாப்பிடணும், நம்ம உடம்பு தளர்ச்சி வந்துடும். நம்மளோட குட் ஹெல்த் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம ரெஸ்ட் டைம், நம்ம படிக்கிற புக்கு எல்லாம் சேர்ந்து நமக்கு குட் ஹெல்த் வருது. இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஹெல்த், வெல்த் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நிறைய பணம் இருக்கலாம், பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் தி குட் ஹெல்த், எல்லாருக்கும் அவங்க வந்து இன்றைக்கி வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது.
நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. சின்னவங்களுக்கு, மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து we have got health issues. பட் மைண்ட் யூ, குட் ஹெல்த் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளை சாப்பிட ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் டு பி டேக்கன் வெரி கேர்ஃபுல்லி. நோ ஹேபிட்ஸ். நோ ஹேபிட்ஸ்னு என்ன அர்த்தம்? நம்மளோட வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஹேபிட்ஸ். முக்கியமாக சொல்ல போனோன்னா 3 ஹேபிட்ஸ் இருக்குது. 3 ஹேபிட் எல்லாருக்கும் தெரியும். அது அந்த ஹேபிட்ஸ் வந்து நம்மளோட யங் ஏஜில் தமாஷா ஆரம்பித்து, ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து நம்மளோட ஹெல்த்தை குறைக்கும். நம்மளோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடும், மனசை ஸ்பாயில் பண்ணும். தென் பணத்தை வந்து விரயமாகும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், புகை பிடிக்கிறது, அப்புறம் ட்ரக், எல்லா விஷயங்கள் இருக்குது. அந்த ஹேபிட் இல்லாமல் வந்து க்ளீன் வாழ்க்கை வாங்குறது நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம இது வந்து உடனே கேள்வி வரும், நான் வந்து தமாஷா பண்ணுறேன், ஒரு தடவை பண்ணுறேன், 2 தடவை பண்ணுறேன். அந்த ஒரு தடவை 2 தடவை தமாஷா ஆரம்பத்தில் பண்ணதான் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி 12 வயசில் ஆரம்பிக்கிற ஒரு பேட் ஹேபிட் வந்து இட் வில் கண்டினியூ அப் தி டில் தி பிரெத். ஐ ஹவ் சீன், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். எல்லாம் சொல்லி வந்து என்னால் விட முடியல சார், என்னால் விட முடியல சார், கையில் ஆடு சார் பாருங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் போய் பார்க்கும்போது, சார் இந்த பழக்கத்துக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி காரணம் கிடையாது சார், சின்ன வயசுலேயே நீங்கள் பண்ண பழக்கம்தான். ஸோ நல்ல ஹேபிட்ஸ் வந்து வரத்துக்கு, நல்ல ஹேபிட்ஸ் வந்து கெட்ட ஹேபிட்ஸ் சேர்ந்து வரதுக்கு வந்து வயசு வந்து 18 வயசு வந்து 21, 22 தான். ஸோ அந்த வயசு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏஜ் நம்மளுக்கு. நம்மளோட வளர்ச்சி பாதை, நம்மளோட நல்ல எண்ணங்கள், நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுற ஒரு வயசு வந்து இந்த 18 இல்லாட்டி 17லேருந்து 22, 24 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மைண்ட் வந்து எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த ஹேபிட் வந்து வெளிவரது கஷ்டம், நல்ல ஹேபிட்டாக இருக்கட்டும், கெட்ட ஹேபிட்டாக இருக்கட்டும். அண்ட் தென் ஏ பாசிட்டிவ் பர்சனாலிட்டி வில் ஹேவ் எ பேசிக் குட் எஜுகேஷன். எனக்கு வந்து படிக்கணும்பா, எனக்கு பேசிக் எஜுகேஷன் கட்டாயம் தேவைங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்த உடனே எல்லாம் தானாக வந்துடும். ஏன்னா படிப்புங்கிறது டுடே இட்ஸ் எ பேசிக் குவாலிஃபிகேஷன். இன்றைக்கி வந்து அந்த ஒரு மியர் டிகிரி இஸ் நாட் எனஃப். மியர் டிகிரி இது இன்ஜினியரிங் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், இல்லை ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஆகட்டும், பட் பேசிக் எஜுகேஷன் இஸ் டெஃபினெட்லி மஸ்ட். ஐ எம் சேயிங் குட் எஜுகேஷன். குட் எஜுகேஷனாக நாட் இன் தி டாப் ஸ்கூல்ஸ் ஆர் டாப் இன்ஸ்டியூட்ஸ் கிடையாது. நம்மளோட படிக்கிற வயசில் படித்து அதுலேருந்து வெளியே வரணும், டீசென்ட் மார்க் எடுக்கணும். நான் வந்து இன்டர்வியூ பசங்களுக்கு எடுப்பேன். நான் டெஃபினட்டாக வந்து மார்க் பார்ப்பேன். ஏன் மார்க் பார்க்குறேன்? அவன் வந்து தொடர்ந்து நல்லா படிக்கிறானா, நல்லா படிக்கிறதுக்கு அது மார்க் மூலியம் மட்டும் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். இன்டர்வியூவில் கெடுக்கிற நாலேஜ், அவன் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ், இதுதான் எஜுகேஷனுங்கிறது, நாட் நெசசரிலி மார்க்ஸ். ஆனால் அந்த மார்க் கொடுக்கறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் வந்து எஜுகேஷன் தானே. இன்றைக்கி காலேஜ் சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறச்சே கிட்டத்தட்ட 30 பேப்பர்ஸ் இருக்குது. 30 பேப்பர்ஸ் இருக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 30 பேப்பர்ஸ் வந்து இன்றைக்கி இல்லைனா கூட வந்து இன்றைக்காவது ஒரு நாளைக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இட்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் படிக்கிறது பிஏவாக இருக்கட்டும், பிகாமாக இருக்கட்டும், எம்பிஏ எது வேணா இருக்கட்டும், இட் இஸ் எ ஃபவுண்டேஷன். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளோட குவாலிஃபிகேஷன் அவங்க பார்க்குறாங்க, அதுக்கடுத்து நம்மளோட நாலேஜை பார்க்குறாங்க. ஸோ தேர்ஃபோர் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபேக்டர்ஸ். இந்த பக்கம் பாருங்கள். மைனஸ் நெகட்டிவ் பர்சனாலிட்டி. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதல்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. படிக்கிற நேரத்தில் படிக்க மாட்டாங்க, வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பார்க்க மாட்டாங்க, தூங்குற நேரத்தில் தூங்க மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஞ்சரஸ் ஃபேக்டர் இஸ் த டைம் வேஸ்டிங். எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு வெளியில் சுற்றுறது, தேவையெல்லாம் வெளியே சுற்றுறது, நோ பிளானிங். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ரொம்ப பயமாக இருக்குது நிஜமாகவே. அடுத்த வருஷம் ஒரு 5 இயர்ஸ், அடுத்த செமஸ்டர், அடுத்த என்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு 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 தொலைநோக்கு பார்வை இல்லாமல் வந்து அப்படியே இன்றைக்கி வாழ்க்கையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி உன்னோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. நோ லேர்னிங். மைண்ட் யூ, லைஃப் இஸ் அ ஜேர்னி, லைஃப் இஸ் அ ஃபுல் ஆஃப் லேர்னிங். நம்ம வந்து கற்றுக்காத நாளே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் என்னென்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது. நெகட்டிவ் ஹேபிட்ஸ், தேவையில்லாத வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத ஹேபிட்ஸ். பிளானே இருக்க முடியாது, சரியாக ஹெல்த்து கிடையாது, அடிக்கடி வந்து சோர்வு அடிவாங்க, அடிக்கடி வந்து சத்தம் போடுவாங்க, கோபம் வரும், சரியாக சாப்பிட மாட்டாங்க. நோ லேர்னிங். அடுத்தடுத்து வந்து லேர்ன் பண்ணதுக்கு உண்டான ஒரு நல்ல இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆன்லைனில், ஆஃப்லைனில், டிஸ்டன்ஸ் மோடில் நிறைய காலேஜஸ் வந்தாச்சு, நல்ல இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது, நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது.
எல்லாத்துக்குமே காரணம் யூ நீட் இன்ட்ரெஸ்ட். நான் கற்றுக்கணும், நான் வளரணும், எனக்கு வந்து மேலும் மேலும் வந்து நான் வந்து வளரணும். அதுக்கு ஒரே முயற்சி, ஒரே விஷயம் வந்து நம்ம வந்து கற்றுக்கிறது தான். நம்ம கற்றுக்கிறது கஷ்டமாக இருந்தால் கூட வந்து ஒரு தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் அதுக்கு மேலே வந்தாச்சுனாக்கா அடுத்த ஒரு 10 days 15 days கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட்ஸ் போடும்போது அந்த ஒரு சப்ஜெக்ட் மேலே ஈடுபாடு வந்துடும். ஸோ என்ன நெகட்டிவ் பர்சனாலிட்டி படிக்கிறதுக்கு தயக்கப்படுவாங்க. படிப்பு மட்டும் கிடையாது, லேர்ன் பண்ணிக்குது. நாளைக்கு யூடியூப்பில் பார்த்துக்கலாம், என்ன இப்போ புக்கு இருக்குது பார்த்துக்கலாம், ஆன்லைனில் பார்த்துக்கலாம், அப்படியே என்ன ஆகும்னாக்கா அதை போஸ்ட்போன் பண்ணி என்னாகும், யுவர் போஸ்ட்போனிங், யுவர் ப்ரொகாஸ்டினேட்டிங். இன்றைக்கி பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கொடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு கிடைக்காது. தட்ஸ் வாட் ஐ செட் டுடே இஸ் எ பெட்டர் டே. டுடே இஸ் எ டே ஃபார் அஸ். இன்றைக்கி நாள் வந்து நல்லா பயன்படுத்தணும். அது லேர்னிங்காக இருக்கலாம், நல்ல ஹெல்த்தாக இருக்கலாம், நல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக இருக்கலாம், நல்லா படிக்கலாம். தர்ஃபோர் இந்த பர்சனாலிட்டிங்கிறது நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது. பல பேர் பார்க்குறோம், டிகிரி முடிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் வேலையில்லைங்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். வேலை இருக்குது, நான் போக தயாராக இல்லை, எனக்கு உண்டான எஃபர்ட்ஸ் நான் போடலை, எனக்கு உண்டான ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது, நான் ஸ்கில்லோடு போகணும், எனக்கு வேண்டிய ஒரு நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, நான் போகிற தயக்கப்படுறேன். சார் அந்த போக முடியாது, வெளியூர் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். இதெல்லாம் காரணம் காட்டக்கூடாது. ஒரு வேலை வரைச்சே நம்ம தயார்படுத்திக்கணும். பி ரெடி ஃபார் கெட்டிங் தி ஜாப். நிறைய பேர் அவன் இன்டர்வியூ பண்ணுறோம் ஒரு கம்பெனியில். என்ன ஆகுதுனாக்கா நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது, நல்ல ஸ்கில் இருக்கும், ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது, நல்லா படிச்சிருப்பாங்க, நாலேஜ் இருக்காது. எல்லாம் சேர்ந்தால் எஜுகேஷனுங்கிறது. நாட் நெசசரி தி கிராஜுவேட் பேப்பர்ஸ், எஸ்எஸ்எல்சி பேப்பர்ஸ், +2 பேப்பர்ஸ், அது மட்டும் கிடையாது. ஒரு 100 பேரில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து 10 பேர். அந்த 10 பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா மீதி உள்ள 90 பேர் வந்து சரியாக அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளே வரலை. ஆனால் எங்கிட்ட வேக்கன்சி இருக்குது, ப்ரைவேட் கம்பெனியில் வேக்கன்சி நிறையவே இருக்குது. இன்றைக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 90% வேலை கிடைக்கிற இடம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இஃப் யூ ஆர் லக்கி, கெட் அ குட் ஜாப், கெட் அ குட் கவர்மெண்ட் ஜாப், ஆல் தி வெரி பெஸ்ட், டூ வெல். நல்லா முன்னுக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம். பட் கவர்மெண்ட் கெனாட் கிவ் யூ தி ஹோல் 10% எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது கொடுக்க முடியாது, எந்த கண்ட்ரி கொடுக்க முடியாது. 10% ஜாப் வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் இன் பொசிஷன், எனி கவர்மெண்ட். அரசு வேலைங்கிறது எல்லாரும் கொடுக்க முடியாது. தேர்ஃபோர் 90% ஆஃப் தி ஜாப் இஸ் கோன் பை தி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ். ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் மெரிட் அலோன் மேட்டர்ஸ், தகுதி மட்டும்தான் பார்ப்பாங்க. தேர்ஃபோர் யூ ஹேவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப். உன்னோட பர்சனாலிட்டி மாற்றுக்கிற டைம் வந்தாச்சு. ஆல்ரெடி இஃப் யூ ஆர் லேட், ப்ளீஸ் ரைஸ் டு தி அக்கேஷன்ஸ். தேர்ஃபோர் வி பிலாங் டு தி பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. ஐ டோன்ட் வாண்ட் எனி நெகட்டிவ் பர்சனாலிட்டி. இந்த மைண்ட் பவர் இஸ் ட்ரூலி மேஜிக் அப்படி வார்த்தை வருது. இஃப் யூ ரிமூவ், என்னோட மைண்டு வந்து நல்லா வந்து பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும், நல்லபடியாக வந்து எண்ணங்கள் இருக்கணும். அது மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த 4 பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும். ஃபியர் வந்து கட்டாயம் எடுத்துடணும் மனசுலேருந்து. என்னால் முடியாது, எனக்கு தயக்கமாக இருக்குது, எனக்கு பின்னாடி உள்ளவங்க முன்னாடி உள்ளவங்க அதை பண்ணலை, எங்கள் வீட்டில் யாரும் படிக்கலை, இந்த வேலை வந்து புதுசாக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு உடம்புல வலிக்கும். அந்த ஃபியர் தேவையில்லாத ஃபியர், அதை முதல்ல எடுத்துடணும். அடுத்தது லேசினஸ், சோம்பல் தன்மை. நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு முதல் ஸ்டெப் இதுனாக்க லேசினஸ். அந்த லேசினஸ்க்கு வரதுக்கு உண்டான ஹேபிட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்குது? லேட் நைட்டாக தூங்குறோம், தேவையில்லாத நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம். நம்மளோட ஒரு ஒரு முயற்சி வந்து கொடுக்க முடியாத காரணம் என்னென்னாக்கா லேசினஸ் தான். முயற்சி பண்ணாமல் எந்த விஷயம் நடக்காதுங்க. நீங்கள் மலை உச்சியில் போனால் கூட வந்து யூ மஸ்ட் கோ டு தி பாட்டம். அது நடக்கணும். நம்ம நடக்க முடியாதுனாக்கா யூ கான்ட் கோ டு தி டாப் இன் யுவர் லைஃப். தேர்ஃபோர் ஃபியருக்கு அடுத்தது 2வது முக்கியமான காரணம் மைண்டை வந்து தடை பண்ணதுக்கு லேசினஸ் தான். அடுத்து செல்ஃப் டவுட்டு. ஐயோ இது வந்து நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் என்னோடய சீனியர்ஸே பண்ண முடியல, நான் என்னால் பண்ண முடியுமா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் என்னால் பண்ண முடியுமா, இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்போ என்னால் முடியாதுப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு, இல்லை இது வந்து நிச்சயமாக என்னால் முடியாது, அங்கே இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, இருந்தாலுமே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஃபியரோட இன்னொரு பகுதி தான் வந்து செல்ஃப் டவுட். அடுத்தது நோ பிளான். டெஃபினட்டாக வந்து இந்த பிளானிங் பண்ணாட்டி வந்து என்ன தான் நீங்கள் ட்ரீம் பண்ணால் கூட
கோல் பண்ணால் கூட வந்து இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி பிளான், நம்மளோட ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பிளானிங் தான். மனசில் வந்து கனவு இருக்குது, அந்த கனவு வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் ஹேவ் தி பிளான் இன்டு ஆக்ஷன்ஸ். வாட் இஸ் பிளானிங்? பிளானிங் இஸ் நத்திங் பட் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ். நம்ம வந்து 3 வருஷம் ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், 4 கோர்ஸ் படிக்கிறோம், அதுக்கு வி ஆர் பிளானிங் ஃபார் 4 years in advance. மைண்ட் யூ, காலேஜுக்கு போகிறோம், என்கொயரி பண்ணுறோம், ஃபீஸ் தயார் பண்ணுறோம், சிலபஸ் படிக்கிறோம், நம்ம வந்து 4 வருஷமும் 5 வருஷமும் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறோம். பட் இதே மாதிரி பிளானிங் வந்து வி மஸ்ட் டூ எவ்ரிடே லைஃப். சரி, நான் டிகிரி முடிச்சுட்டேன், அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேங்க வார்த்தைக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், வாட் ஐ வில் டூ முன்னாடி வாட் ஐ கேன் டூங்கிறது, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் பிளானிங். ஸோ நம்மளோட மைண்ட் வந்து ட்ரூலி மேஜிக்னாக்க இதெல்லாம் வெளியெடுத்தணும். பிளானிங் இல்லாமல் இருக்கிறது, சந்தேகப்படுறது, நம்ம மேலேயே நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும், நல்ல திறனாக இருக்கும், வி ஆர் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை இது வந்து எனக்கு வந்து யாரும் எனக்கு கூப்பிடல, என்ன அதனால் சந்தேகமாக இருக்குது எனக்கு, லேசினஸ், சோம்பல், அடுத்து தேவையில்லாத பயம், இது 4 எடுத்தாச்சுனாக்கா மைண்ட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். ஸோ நம்ம வந்து மைண்ட் இஸ் எ மேஜிக் மிரர் அண்ட் ஸோ க்ளீன் அப் ரெகுலர்லி. என்ன அர்த்தத்துக்குன்னா, ஒரு மந்திர கண்ணாடி தான், ஆனால் க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம முகத்தை பார்க்குறதுக்கு நம்மளோட முக கண்ணாடி வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து நம்மளோட ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இது நம்ம உடம்பை க்ளீன் பண்ணிக்கிறோம், குளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் நம்ம. பட் ஹவு டு க்ளீன் அவர் மைண்ட், ஹவு டு மேக் இட் அஸ் எ மேஜிக் மிரர். நெகட்டிவ் தாட், என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேங்கிற அதை வந்து எடுத்துடணும், அதை க்ளீன் பண்ணி ஆகணும். டவுட் டெய்லி வரும், அதையும் வெளியே எடுத்துடுங்க. ஈகோ, தேவையில்லாத ஜபர்தஸ்து, என்ன சொல்கிறது, நீ என்ன சொல்கிறது, எனக்கு தெரியாதா, வீணான விஷயத்துக்கு வந்து நம்ம கோலப்படுறது. ஈகோ, நான் அவனோட பெரியவன், இவனோட நான் படிச்சிருக்கேன், என்னது இது எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எனக்கு தெரியாதா, ஜபர்தஸ்து. அதுதான் அந்த ஈகோங்கிறது அடிக்கடி வெளியெடுத்தணும், க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது உள்ளே வந்துகிட்டே இருக்கும். என்னோட ஒரு சின்னவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான், நல்லாயிருக்கு, நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் அவனோட வயசில் பெரியவன். எட்ஜிங் காட் அவுட் தான் வந்து அந்த ஈகோ நான் சொல்ல அர்த்தம். எட்ஜிங் காட் அவுட், எனக்குள்ள ஒரு பெரிய மனுஷத்தனம், எனக்கு எல்லாம் தெரியும், நீ எனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீ யார் எனக்கு கேட்குறது, நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், நான் கேட்க மாட்டேன், நான் பாஸ், நீ சரியாகவே சொன்னாலும் வந்து நான் கேட்க மாட்டேன். அதுதான் ஈகோங்கிறது. தென் உன்னோட மைண்டுக்குள்ளே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா லேசினஸ், 4வது பாக்ஸ். அதை தூரம் போடுங்க, டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். ப்ளீஸ் ரிமெம்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களது 10% தே ஆர் ஏர்லி ரைசஸ். அது யாராகட்டும், அது வந்து உன்னோட பாஸாக இருக்கட்டும், சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி ரன் பண்ணுற எம்டியாக இருக்கட்டும், அப்புறம் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கட்டும், வந்து தே ரைஸ் அப் வெரி ஏர்லி. தே ரைஸ் அப் 6 o'clock, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா டயர்டாகும், தூங்குவாங்க, ஆனால் லேசினஸ் இருக்கவே இருக்காது. 5வது பாயிண்ட், டாக்ஸிக் கம்பெனி. நம்மளோட வயசுக்கு மீறிய ஒரு தொடர்புகள் அது இருக்கவே கூடாதுங்க. லாஸ்ட், உலகத்துக்கு உங்களோட ப்ராப்ளம்ஸ் பார்க்குறது வந்து டைம் கிடையாதுங்க. The world doesn't find time to worry on your problems. It is up to you to use your capacity to build or rebuild your profile. உன்னோட வாழ்க்கை வந்து நீ தான் பார்த்துக்கணும். It is time for you to introspect and change for better. Thank you.